எல்லா உறுப்புகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான கொழுப்பை கொடுப்பது நெய் தாங்க. எல்லா கம்பெனிகளும் பார்த்திங்கன்னா நெய்யை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தாங்க விற்கிறாங்க. ஸோ நெய்யை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு பிளாஸ்டிக் பாட்டிலை தூக்கி போட்டுருங்க. வாதம், பிதம், கஃபம் இது மூணையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நெய் வந்து ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லப்படுதுங்க. ஸோ வெள்ளை சர்க்கரையை போட்டு ஒரு இனிப்பு பலகாரம் நீங்கள் பண்ணுறீங்க, அதில் நெய் இருந்துச்சுன்னா நெய்னால் ஆபத்து கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை தாங்க ஆபத்து. அதிகமான இனிப்பு தாங்க ஆபத்து. ஆயுர்வேதாவில் இருக்கக்கூடிய எல்லா மருந்துகள்லையும் எல்லா மருந்துகள்னு சொல்கிறத விட நிறைய முக்கியமான மருந்துகளுடைய பேஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா நெய் தானுங்க. இந்த பீட்டோ கரட்டின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏனுடைய முன்னிலைங்க இது தாங்க அந்த மஞ்சள் கலராக இருக்குது. ஸோ நெய் சேர்த்திக்கொள்ளும் பொழுது நமக்கு விட்டமின் ஏ நிறையா கிடைக்குது. நெய்யை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம நிறைய கவனம் எடுத்துக்கணும். ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா மெய்யுக்கு நெய், அதாவது நம்ம உடல் நலத்துக்கு நெய் அப்படிங்கிறத பற்றி தாங்க. ஸோ நெய் நம் வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குங்கிற விஷயத்தை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வயிறுங்கிறது ஒரு ஓமகுண்டம் மாதிரி. இந்த வயிற்றில் கூடிய பசியை வந்து ஜடராகினின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஓமகுண்டத்தில் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அப்படியே அது கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி நம்ம பசியை சிறப்பாக வைத்து கொள்வதற்கு நெய் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான கொழுப்பை கொடுப்பது நெய் தாங்க. நம்ம உடலில் கூடிய அணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, ஆரோக்கியமான ஜீரண நீர் குறிப்பாக பித்த நீர் உற்பத்தி ஆகிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் நரம்புகளை பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக, சில முக்கியமான ஊட்டச்சத்து அதாவது விட்டமின்ஸை கொடுப்பதற்காக, அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காக நெய் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஆயுர்வேதத்தில் நெய் வந்து 3 தோஷங்களையும், அதாவது வாதம், பிதம், கஃபம் இது மூணையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நெய் வந்து ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதாவில் இருக்கக்கூடிய எல்லா மருந்துகள்லையும் எல்லா மருந்துகள்னு சொல்கிறத விட நிறைய முக்கியமான மருந்துகளுடைய பேஸ் இதுன்னு பார்த்திங்கன்னா நெய் தானுங்க. சரி, இப்படிப்பட்ட நெய்யை நாம் எடுத்துக்கிறது தப்புன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. நெய்யை அளவான சிறிய அளவில் ரெகுலராக சேர்த்திக்கிறது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதாங்க உண்மை. எல்லாரும் நெய் மோசம்னு சொல்கிறாங்க. சரி, எப்போ நெய் மோசமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக நெய் மோசமாகிறது இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இனிப்பு பலகாரங்கள் விற்கப்படுகின்றன, கீ ஸ்வீட்ஸ்னு விற்கப்படுகின்றன. சரி, அதில் நிறைய கீ இருக்குதுன்னு எல்லோரும் நினச்சி அந்த கீயில் தான் ஆபத்துன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் உண்மையான ஆபத்து அதில் கிடையாதுங்க. இப்போது ஏதாவது ஒரு மைதா பலகாரத்தில் நெய் அதிகமாக இருக்கிறதுனால நெய்யில் பிரச்சனை இல்லைங்க, அந்த மைதா தாங்க ஆபத்து. ரெண்டாவது, இனிப்பு பலகாரத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னங்க, அந்த இனிப்பு, அந்த ஸ்வீட்னஸ். ஸோ அதிக சர்க்கரை, குறிப்பாக வெள்ளை சர்க்கரை. ஸோ வெள்ளை சர்க்கரையை போட்டு ஒரு இனிப்பு பலகாரம் நீங்கள் பண்ணுறீங்க, அதில் நெய் இருந்துச்சுன்னா நெய்னால் ஆபத்து கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை தாங்க ஆபத்து. அதிகமான இனிப்பு தாங்க ஆபத்து. ஸோ இப்படி தவறாக புரிந்து கொள்றதுனால பார்த்திங்கன்னா நெய் என்று புறக்கணிக்கப்படுது. பட் அப்படி கிடையாதுங்க. நெய்யை வந்து நம்ம சிறிய முறையில் அளவாக எடுத்துக்கலாம். சரி, இப்போது ஒரு தரமான நெய்யை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சரி, என்ன தரமான நெய்? முதல்ல பார்த்திங்கன்னா நெய்யில் நிறைய கலப்படம் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வனஸ்பதின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜனேட்டட் ஃபேட், அதாவது இந்த வெஜிடபிள் ஆயில் இருக்கு இல்லைங்களா, பாம் ஆயில், மற்ற சன்ஃப்ளவர் ஆயில், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனேஷன் பண்ணி நெய் மாதிரியே மாற்றுவாங்க. இதை கலப்படம் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அதாவது பார்த்திங்கன்னா அந்த மினரல் ஆயில் கூட சில நேரங்கள் நெய்யில் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போது நெய்யை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம நிறைய கவனம் எடுத்துக்கணும். அப்போது இன்றைக்கி நிறையா கமர்ஷியல் பிராண்ட்ஸ் இருக்குங்க. அப்போது எந்த மாதிரி பிராண்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சுன்னா அந்த நெய் வாங்குறது பெட்டராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, எந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெண்ணெயாக வாங்கி அந்த வெண்ணெயை உருக்கி நெய் பண்ணுறாங்களோ அந்த நெய் தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த வெண்ணெயாக வாங்கி உருக்கி நெய் பண்ணும் பொழுது கலப்படம் செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா வெண்ணெயும் வாங்கி உருவாங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நெய்யும் டைரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அப்போ அந்த நெய்யில் வந்து அந்த கம்பெனி அறியாமலே அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம், அந்த கம்பெனி அறியாமலே அதில் கலப்படம் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் சில கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி செக்கில் கலப்படம் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறாங்க. பட் பெஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்ணெயை வாங்கி உருக்கி நெய்யாக கொடுக்கக்கூடிய கம்பெனியுடைய நெய் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கம்பெனி அவங்க நெய் தயாரிக்கக்கூடிய சூழ்நிலையை ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு சயின்டிஃபிக்கான மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்களோ அந்த நெய் வந்து தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம்
அந்த நெய்யில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குருணை, அந்த கிரானுலேஷன் சொல்லுவாங்க. அந்த நெய் பார்த்திங்கன்னா அப்படியே மணலாக குருணையாட்டு இருக்கும். இந்த குருணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நெய்யினுடைய ஃப்ளேவர் எல்லாமே அந்த குருணையில் லாக் பண்ணி வைக்கணும். அப்படி லாக் பண்ணி அந்த குருணை தான் லாக் பண்ணி வைக்குங்க. அப்போ லாக் பண்ணி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த கிரானுலேஷன் பார்த்திங்கன்னா நெய் உருக்கினதுக்கு அப்புறம் இந்த குருணை வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 3 to 4 நாள் ஆகும். ஸோ இந்த 3 to 4 நாள் அந்த கேப் கொடுத்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக அது இருக்கணுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்துங்க, நெய்யை தேர்ந்தெடுக்கும் போது அதிகமான வாசனை இருக்கக்கூடிய நெய் தான் நல்ல நெய்ன்னு நீங்கள் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சொல்லப்போனால் சில நேரங்களில் அந்த வெண்ணெய்களில் சில இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அது பார்த்திங்கன்னா அந்த வாசனை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனால் நல்ல வாசனை இருக்கிற நெய் தான் நல்ல நெய்லாம் இல்லைங்க. அளவான வாசனை இருந்தால் போதும். பட் நெய்க்கு வாசனை வேணும் இல்லைங்களா? அந்த வாசனை எப்படி செயல்படும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமையல் பண்ணும் பொழுது இந்த அண்டர்லைங் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது நீங்கள் என்ன சமையல் பொருள் போடுறீங்களோ, ஒரு பிரியாணியை நீங்கள் செய்யும் பொழுது நிறையா இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வணக்குவீங்க. அப்போ நெய் போட்டு வணக்கும் பொழுது அந்த ஸ்பைசஸ்னுடைய வாசனை நல்லா வரணும். அந்த ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதனுடைய வாசனை அதை தூக்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு தரமான நெய்யினுடைய வேலையாக இருக்குங்க. சரி, அப்போது நெய்யில் வேறு முக்கியமான சில ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாட்டு பசு நெய் இருக்கு இல்லைங்களா, அது மஞ்சள் கலரில் இருக்கும். எல்லோரும் இந்த மஞ்சள் கலரில் கூடிய நெய் வந்து கொழுப்பு, அது உடம்புக்கு நல்லதுலேன்னு நினைக்கிறாங்க. உண்மையாலுமே அந்த மஞ்சள் கலர் எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டோ கேரட்டின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏனுடைய முன்னிலைங்க. இது தாங்க அந்த மஞ்சள் கலராக இருக்குது. ஸோ நெய் சேர்த்திக்கொள்ளும் பொழுது நமக்கு விட்டமின் ஏ நிறையா கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமினான DEK எல்லாமே நெய்யில் நிறையா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நெய்யை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த நெய்யில் இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க அதனுடைய அளவு வந்து 1.2க்கு கீழே இருக்கணுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 1.2 கீழே இருந்தால்தான் அது ஃபஸ்ட் கிரேட் நெய்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போனால் நல்ல நெய் தாங்க. பட் இந்த ஃபஸ்ட் கிரேடுங்கிறது அந்த 1.2க்குள்ளே இருக்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் நெய்யை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் அக்மார்க் குத்திய நெய்யாக இருக்குவான்ங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அக்மார்க்குங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஏஜென்சி. அவங்க வந்து நிறைய நெய்க்குன்னு சில தரங்கள் வச்சுருக்காங்க. அந்த தரங்களுக்கு உட்பட்டால் மட்டும்தான் அந்த அக்மார்க் முத்திரை கிடைக்கும். ஸோ நெய்யை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த அக்மார்க் முத்திரை அந்த கம்பெனி வாங்கியிருக்காங்களாங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணுங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்னாங்க பார்த்திங்கன்னா, நெய்யில் வந்து நிறைய கலப்படங்கள் செய்கிறாங்க. இந்த கலப்படங்கள் வந்து பல நேரங்கள் உணவு மட்டும் இல்லைங்க, நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் மாசுபடுத்துங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஓமத்துக்காக நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்காக வீடு புண்ணியாஜனை பண்ணும் பொழுது வேறு நிகழ்ச்சிகளுக்காக ஒரு கடை திறக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓமகுண்டம் வளர்த்தி நெய்யை ஊற்றி அந்த ஓமகுண்டம் வளர்த்துவாங்க. ஸோ ஓமகுண்டம் வளர்த்தும் பொழுது நம்ம தான் சாப்பிட்றது இல்லையே, என்ன மாதிரி நெய்யாக இருந்தால் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்த நெய்யாக இருந்தால் கூட பரவாயில்லையே நினச்சி வாங்கிறாங்க. பட் இது நல்லது இல்லைங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ஒருவேளை அந்த நெய்யில் பாரஃபின் வேக்ஸோ இல்லை மினரல் ஆயிலோ அந்த மாதிரி கலந்துருந்தால் அது ஓமகுண்டத்தில் வரக்கூடிய புகையாக மாறி வரும் பொழுது சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடுத்தலாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் சுவாசிக்கும் போது நம்ம உடல் நலத்துக்கு கெடுதலுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது வேண்டுதல் வச்சுக்குவாங்க, நான் நெய் தீபம் போடுறேன், இத்தனை நாளைக்கு வந்து நெய் தீபம் போடுறேன், 108 விளக்கு நெய்யில் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அதை பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த கலப்படமான நெய்யை தெரியாமல் வாங்கிடுவாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்னாடி கலப்படம் செய்யப்பட்ட நெய் அந்த விற்கக்கூடியவங்களுக்கு கூட அது தெரியாது. இந்த மாதிரி விளக்கில் வந்து இந்த பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே இந்த விளக்கு விற்கும். அதில் பார்த்திங்கன்னா நெய் மாதிரி இருக்கும். பட் அது நெய்யாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அது பாரஃபின் வேக்ஸாக இருக்கலாங்க, இல்லை கலப்படம் செய்யப்பட்ட மினரல் ஆயில் கலந்த வேக்ஸாக இருக்கலாங்க. இதை நம்ம சாமிக்காக முன்னாடி போய் பற்ற வைக்கும் பொழுது அந்த புகையில் வரக்கூடிய அந்த மாசானது நம்மளுடைய உடல் நலத்தை மட்டுமல்ல சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். பால் சம்மந்த பொருட்களை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. பட் நெய் தாராளமாக சேர்த்திக்கலாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, நெய்யில் வந்து லாக்டோஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதனால் தாராளமாக நெய் சேர்த்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நெய் வாங்கும் பொழுது நீங்கள் அதனுடைய டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பாருங்கள். ஒரு நெய்ங்கிறது அது தயாரிக்கப்பட்டதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம அதை பயன்படுத்திடணும். சொல்லப்போனால் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அது பெட்டரான நெய்யாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா கம்பெனிகளும் பார்த்திங்கன்னா நெய்யை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தாங்க விற்கிறாங்க. ஸோ நெய்யை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி போட்டுருங்க. தெரிஞ்சும் தெரியாமல் இந்த பிளாஸ்டிக் நம்ம வாழ்க்கையோட ஏதோ ஒரு வகையில் பூந்து விளையாண்டுட்டு இருக்குதுங்க. பட் வேறு வழி இல்லை. அப்போது நெய் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை ஒதுக்கி வச்சுருங்க. ஸோ நெய்ங்கிறது மிக மிக ஒரு ஆரோக்கியமான உணவுங்க. பட் அதுக்காக அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அளவாக கண்டிப்பாக நம்ம ரெகுலராக சேர்த்திக்கலாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கும் வளரக்கூடிய இளைஞர்களுக்கும் டெஃபினட்டாக நெய் வந்து உணவில் ரெகுலராக சேர்த்திக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நெய் வணக்கும் பொழுது எவ்வளோ வாசம் எல்லா இடத்துலையும் பரவிட்டு போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த வீடியோவையும் எல்லா இடத்துக்கும் பரப்புங்க. ஸோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.